guys, my amazing learners. I am the Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரி மூலமா இங்கிலீஷ் கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. All of you please look at the board now. பாருங்க, இந்த ஸ்டோரியை தான் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி பேசணும் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை ரீட் பண்ணிடலாம். ரீட் பண்ணுங்க. ரமேஷ் ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்கு தாமதமாக வந்து கொண்டிருந்தார். அதனால் எலிவேட்டரினுள் வேகமாக சென்றார். அங்கு ஒரு வயதானவர் கனமான பைகளை தூக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தார். ரமேஷ் தயங்கினார். உதவலாமா அல்லது விரைவாக செல்லலாமா என்று. அவர் உதவ முடிவு செய்தார். பின்னர் தான் மீட்டிங் ஒத்திவைக்கப்பட்டது என்று அறிந்தார். அவரது சிறிய நல்ல செயல் அவரது நாளை சிறப்பாக்கியது அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இல்லையா? ரொம்ப ரொம்ப அழகான ஸ்டோரி. ஸோ இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதணும், இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. ரமேஷ் ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்கு தாமதமாக வந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிட்டு இருக்கா. ஸோ இதை இப்படி எழுதிடலாம். ரமேஷ் வாஸ் லேட் ஃபார் an important meeting. இப்படி போட்டாலே கரெக்டான சென்டென்ஸா வந்துரும். ரமேஷ் வாஸ் லேட் ஃபார் an important meeting. அடுத்தது, அதனால் எலிவேட்டரினுள் வேகமாக சென்றார். அப்போ இத அதனால் அப்படின்னு இருக்கா. ஸோ he rushed, வேகமாக போகும்போது ரஷ்டுன்னு போடும். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டோரியிலே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ ஹி ரஷ்ட் எதில்? எலிவேட்டரினுள் அப்படின்னு இருக்கு. ஸோ ரஷ்ட் இன்டு த எலிவேட்டர். ஸோ ஹி ரஷ்ட் இன்டு த எலிவேட்டர். அங்கே அடுத்தது என்ன இருக்கு? அங்கு ஒரு வயதானவர் கனமான பைகளை தூக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கா. ஸோ தேர் ஒரு வயதானவர் அப்படின்னா தேர் ஹீ சா பார்த்தார் இல்லையா? அதனால இப்படி போட்டுக்கலாம். தேர் ஹீ சா an old man. வயதானவர் அப்படின்னா an old man அப்படின்னு போட்டுக்கலாமா? தேர் ஹீ சா an old man struggling அப்படின்னா என்னது? ஸ்ட்ரகிளிங். அங்க ஒரு வயதானவர் கனமான பைகளை தூக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தார் அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த சிரமப்பட்டு கொண்டிருந்தார் அதான் நம்ம இங்க என்ன எழுதுறோம்? ஸ்ட்ரகிளிங் அப்படின்னு எழுதுறோம். அப்போ he saw an old man struggling to, எதுக்கு? கனமான பைகளை தூக்க. ஸோ லிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேக்ஸ் எல்லாம் நம்ம கேரி தான் பண்ணும். அதனால இந்த இடத்துல struggling to carry the heavy, கனமான பைகள்னா heavy bags அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? படிங்க. அப்போ he saw an old man struggling to carry the heavy bags அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, ரமேஷ் தயங்கினார். ரமேஷ் வந்து தயங்கி இருக்கார். அப்ப என்ன சொல்லலாம் இங்க? ரமேஷ் தயங்கறதுக்கு என்ன? hesitated. எல்லாமே past tense, நடந்து முடிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால நம்ம hesitated அப்படின்னு எழுதுறோம். hesitated. ரமேஷ் hesitated உதவலாமா அல்லது விரைவாக செல்லலாமா என்று. உதவலாமா, அப்போ இங்க என்ன எழுதலாம்னா should he, உதவலாமா அப்படின்னா help இல்லையா? should he help or விரைவாக செல்லலாமா, விரைவாக செல்லலாமா. இதை வந்து hurry அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஹரின்னு போட்டாலே விரைவாக செல்லலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ ரீட் பண்ணுங்க. ரமேஷ் hesitated. should he help or hurry அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்தது பாருங்க. அவர் உதவ முடிவு செய்தார் அப்படின்னு இருக்கா. அவர் உதவ முடிவு செய்தார். ஸோ இதை he chose to help அப்படின்னு போட்டுக்கலாம். அவர் உதவ முடிவு செஞ்சாரு அப்படி சொல்லும்போது he chose to help. அடுத்து என்ன இருக்கு? பின்னர் தான் மீட்டிங் ஒத்திவைக்கப்பட்டது என்று அறிந்தார்.
ஸோ அப்புறம் தான் அவருக்கு மீட்டிங் ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை இப்படி எழுதலாம். லேட்டர் he found out. எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்கிறனால ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? he found out the meeting. என்னாச்சு? ஒத்தி வைக்கப்பட்டது. ஸோ ஒத்தி வைக்கப்பட்டது, தள்ளி போயிருச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இங்கிலீஷில் போஸ்ட்போன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ லேட்டர் he found out the meeting was postponed அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரீட் பண்ணுங்க. லேட்டர் he found out the meeting was postponed. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அவரது சிறிய நல்ல செயல். என்ன கொடுத்துருக்குறோம்? அவரது சிறிய நல்ல செயல் அவரது நாளை சிறப்பாக்கியது. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா his small act of kindness. small act of kindness அவரோட நாளையே சிறப்பாக்கியதுன்னு சொல்லியிருக்கிறோமா? அப்போ இங்கே என்ன எழுதலாம்? kindness made his day better. அவரோட நாளை சிறப்பாக்கிருச்சு. மேட் ஹிஸ் டே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபுல்லாக அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணலாம். ஓகேவா? ரீட் பண்ணுங்க. ரமேஷ் வாஸ் லேட் ஃபார் அன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங், ஸோ ஹி ரஷ்ட் இன்டு த எலிவேட்டர். There he saw an old man struggling to carry the heavy bags. Ramesh hesitated. Should he help or hurry? He chose to help. Later he found out the meeting was postponed. His small act of kindness made his day better. ஸோ எவ்வளோ அழகான ஸ்டோரி இல்லையா? நமக்கு தேவைப்படும் போது ஒருத்தருக்கு தேவைப்படும் போது நம்ம செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது நமக்கு அட் த மோமெண்ட் இட் செல்ஃப் நமக்கு என்ன பண்ணிடும்? நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும், நமக்கும் பலனளிச்சிரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான ஒரு ஸ்டோரி தான் இது இல்லையா? ஸோ அடுத்தவங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு தெரிய வருது இல்லையா? சரி, இந்த ஸ்டோரியில் என்னென்ன நியூ வேர்ட் லேர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைனில் என்ன நம்ம நியூ வேர்ட் லேர்ன் பண்ணியிருக்கோம்? பெருசாக ஒன்றும் இல்லை. ரஷ்ட் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ரஷ்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு தெரியும். வேகமாக ஒரு இடத்துக்கு போகும்போது ரஷ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? எலிவேட்டர். எலிவேட்டர் அப்படின்னா என்ன? லிஃப்ட். லிஃப்ட்டில் போகிறோம் இல்லையா? அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம் என்ன இருக்கும்? லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட் யூஸ் பண்ணுறது தான் எலிவேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிளிங், சிரமப்படுறது, கஷ்டப்படுறதெல்லாம் வந்து ஸ்ட்ரகிளிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன வேர்ட் இருக்கு? நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஹெசிடேட்டட் அப்படிங்கிறதும் இருக்கு. ஹெசிடேட்டட் என்ன? தயங்கிறது இல்லையா? சரி, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஹரி அப்படின்னாலும் வேகமா, அதாவது வேகமா போறது, செல்லலாமா அப்படின்னு சொல்றதுக்கும் ஹரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். சோஸ் அப்படின்னா சூஸோட பாஸ்ட் டென்ஸ். சூஸ் அப்படிங்கிற வேர்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் சோஸ். இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? போஸ்ட்போன் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா? போஸ்ட்போன்னா தள்ளி போடுறது, ஒத்தி வைக்கிறது. இதுக்கெல்லாம் நம்ம போஸ்ட்போன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி பேசலாம். அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கு. மேட் அப்படிங்கிறது மேக்கோட பாஸ்ட் டென்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இப்போ இவ்வளோ நியூ வேர்ட்ஸ், நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதில் இருக்கக்கூடிய இந்த நியூ வேர்ட்ஸில் இந்த நியூ வேர்ட்ஸ் வச்சு ஏதாவது ஒரு 5 சென்டென்சஸ் வந்து ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக செக் பண்ணுவேன். இன்னைக்கான கிளாஸை சூப்பராக முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.